ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்கோம் நாடகத்துல. ஹாஸ்பிட்டல்ல பெட்ல போட்டு ஒரு மூச்சு குழாய தூக்கி மூக்குல மாட்டி விட்டுருப்பாங்க. அவ கேது கேது கேதுன்னு இலைக்கும் பாத்துக்கோ. இவ உட்கார்ந்து ஏதாவது வேலை பாத்துக்கிட்டு இருந்தா அப்படியே ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பா. அவங்க துட்டுக்காக நடிக்காங்க. அவ செத்துட்டாளா இல்ல பிழைப்பாளா? இன்னொரு நாடகத்துல பார்த்தா ஒரே பொண்ணுக்கு 2 பேர் சண்டை போடுதான். ஒரே பொண்ணுக்கு 2 பேர் சண்டை போடுதா. இன்னொரு நாடகத்துல பார்த்தா ஒருத்தனுக்கு 2 பொண்ணு சண்டை போடுதா. இன்னொரு நாடகத்துல பார்த்தா கல்யாணம் முடிச்சவளுக்கு 2 பேர் சண்டை போடுதாங்க. நாடகத்துல நல்லதாவா காட்டுதாங்க, இருக்கிறது பூரா கெட்டதா காட்டுதாங்க. அதானே நல்லது இருந்தா உன்னை போட்டு தெளியும். அப்போ டிவியை போட்டு பார்க்க கைலாசத்துல டிவி கிடையாது, டேப் ரெக்கார்டு கிடையாது, லேப்டாப் கிடையாது. எங்க தாத்தா வீட்டுல எல்லாம் நடக்காத கொடுமையா உலகத்தில் நடக்க போகுது. நாங்க இருந்து வில்லு படிச்சுட்டு போவேன், அழுத்து போவேன். சரி போன உடனே எம்மா என்ன கொஞ்சம் சாப்பாடு வச்சு கொடுமே. எம்மா சாப்பாடு வை. ஆமா நீ கிழிச்ச கிழிப்புக்கு சாப்பாடு நீ பார்க்க வேலைக்கு உனக்கு போட வேண்டியதான். என்னத்த அந்த மாதிரி போய் கிழிச்சிட்டு வந்துட்டியா? அதானே அப்படியும்பா முத கேள்வி. கொஞ்சம் அவசரப்படாதங்க. என்னம்மா இப்படி சொல்லுற? அதாவது சரி பசி இருக்கு, ஆமா சாப்பாடு வச்சு கொடு. ஆமா கொஞ்சம் போதும், என்ன கொஞ்சம் விளம்பரம் போடும்போது உனக்கு வச்சு தரம்பா அப்படின்பா. விளம்பரம் போட்டு அங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு தான் போவா. அதுங்களையும் இந்த நாடகத்தை போட்டுருவாங்க. அந்த மாதிரி சாப்பாடு அங்கனதான் இருக்கும். சரி கட்டு அங்கனதான் இருக்கும். பழையபடி வந்து உட்கார்ந்துக்கிடுவா, டிவில வந்து உட்கார்ந்துக்கிடுவா. எனக்கு எரிச்சல் தாங்க முடியாது. ஆமா கரு என்ன உன்னால நான் சாவ போறோம்னே. சாவ போறியா? நாண்டுகிட்டு நின்றுவோம்னே. டிவி பார்த்ததுக்காயா நாண்டுக்கு நிக்க போறோம்ங்க? இந்த அநியாயம் பண்ணா நாண்டுக்கு நிக்க போறோம்னு அப்பதான் ஆச்சி டிவி ஆஃப் பண்ணிருப்பாளே. நல்ல அமத்துனா என்ன தெரியுமா, நீ நிக்க போறதே நிக்க போற நாண்டுகிட்டு. ஆமா டிவியை மறையாம ஓரமா போய் மரத்துல போய் நாண்டு நின்று. அப்ப நீ நாண்டுக்கு நிக்க போறதுக்கு வருத்தப்படல. நிக்கதே நிக்க டிவியை மறைக்காம ஓரமா நாண்டுக்கு நெல்லுன்னு இருக்கா. அப்ப உன்ன மாதிரி பொண்டாட்டி எல்லாம் எல்லாரும் கல்யாணம் முடிக்கணும். அப்படியா கேட்கணுமா? வந்தியாரு உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண போறோம். அவ அக்காலத்தானே கட்டி இருக்க பிறவியான்னு சங்கடப்படுது. இருக்கேன்னா அவர் சிரிக்காருவாரு. இப்படி கேட்டாருன்னா அவருக்கு சந்தோஷம் தாவாரத்தை பிக்கி. அப்போ இந்த கைலாசத்துல இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் மூலமா அப்ப எதுவுமே கிடையாது பாருங்க. அதனால பார்வதிக்கு கைலாசத்துல நேரமே போகல. அதனால கண்டிப்பா நான் உங்க கூட வார ஆண்டவா என்னையும் அழைத்து கொண்டு போங்க அப்படின்னு ஆதிசக்தி சொன்ன உடனே அப்பதான் ஆண்டவன் சொன்னார், பார்வதி உன்னை அழைத்து போவதிலே எந்த குறைகளுமே கிடையாது. உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாக படைத்தேன். பல விதம் என்று சொன்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க ஐயா. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள் குழந்தையே இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே யாவருக்கும் இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அவர்கள் வீட்டுலதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு கூட உப்பில்லாத கூழ் இருக்காது. அவர்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். 21. அந்த காலத்துல 1-2 பிள்ளைங்க கிடையாது, 5 10 15 20 21 வரைக்கும் பெற்று எடுத்திருக்காங்க. அப்போ அந்த காலத்துல ஏன் அப்படி 21 பிள்ளை வரைக்கும் பெற்று எடுத்தாங்கன்னா, இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா, இதுக்கு அடுத்த ஆம்பளை பிள்ளை இருக்காதா, அடுத்த வருஷத்துலயாவது ஆம்பளை பிள்ளை இருக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து 21 பெண் குழந்தை பெற்று எடுத்தாங்களாம். அந்த காலத்துல 5 பெண் இருந்தாலும் அரசனும் ஆண்டியா வர. அது மட்டும் இல்ல. ஆமா ஆமா அப்படி இருக்கும்போது 21 குழந்தையை பெற்று அதுகளை என்னன்னு கட்டி கொடுக்க. ஆனா அந்த காலத்துல 21 பிள்ளைகளை அப்படி பெற்று எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பொண்ணு பொருள் வாங்கணும் மண்ணு மனை வாங்கணும் மக்கள் ஆசைப்படல. 10 பிள்ளைகளை பெற்று கல்யாணம் முடித்து எனப்பந்தமா ஒத்துமையா எனப்பந்தமா கூடி வாழணும்னு அப்போ ஆசைப்பட்டாங்க. இப்ப ஆண்களுக்கு வரதட்சணை வாங்குவாங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு பரிசம் போட்டு தான் பெண் அழைத்து வருவாங்க. அப்ப பெண்கள் கம்மி, அதனால ஆண்கள் அதிகம். அதனால பெண் கிடைக்காது. இப்ப
இப்போ அதே மாதிரி ஆகி போச்சு. எப்படி இப்ப பெண் கிடைக்கிறது வழி இல்ல. இப்பமே ஏற்கனவே புக் பண்ணி வச்சாதான் பொண்ணு கிடைக்கும். ஆமா, என் வீட்டுக்கு ஒரு ஆளு பொண்ணு கேட்டு வந்தாரு. சரி, நான் சொன்னேன், என் பிள்ளை சொன்னேன், நான் ஒரு பிள்ளை அழகான பிள்ளை பத்து வச்சிருக்கேன். சரி, 50 பவுன் நகையை போட்டுட்டு சரி என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொடுத்துட்டு என் பிள்ளை கட்டி போறோம். என் பிள்ளை கட்டி மாப்பிள்ள சொல்லிடுவாரு, உங்க பிள்ளை எனக்கு சித்தப்பா முறை, நீங்க எனக்கு சித்தப்பா தானே, போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாரு. அப்படின்றாரு. உங்க பாட்டு போயிட்டு வரோம். 10 லட்சத்தை கொடுத்து பொண்ணையும் கூட நானும் வாங்கிட்டு போவாரு. ஆமா, என் பிள்ளை நான் எம்காம் வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன். பிறகு படிக்க வச்சு ஒரு கையில கொடுக்க சும்மா கொடுப்பாங்களோ. பிறகு 50 பவுன் நகையை போட்டுட்டு நீ வச்சிருந்தாத்த வேற மாப்பிள்ள வரட்டும், பல்லு அது பாட்டு இருக்கு. அதனால உலகத்துல நான் இப்படி எல்லாம் படைச்சிருப்பேன் பார்வதி. அந்த காலம் 21, இப்ப அப்படி இல்ல, 1க்கு 2 ஓத்திரியத்துக்கு 3. அதனால நாம் இருவர் நமக்கு இருவர்னு இப்ப வந்தாச்சு. அதுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்துச்சு. இனிமே வரக்கூடிய காலத்துல நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னும் ஒருவர்னு முடிக்க போறாங்க. அந்த காலம் ஏன் 21 பிள்ளை பெத்தாங்க தெரியுமா? அந்த காலம் இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது, குடும்ப கட்டுப்பாடு கிடையாது, அது ஒரு பைத்தியாரப்பைய காலம். ஆண்டவன் கொடுக்காம பிறந்த. ஆமா, அந்த பைத்தியாரப்பைய காலம் தான் பிறந்தேன். ஆண்டவன் கொடுக்காமன்னு 22 பிள்ளை 23 பிள்ளை பெத்தாங்க. அந்த காலத்துல பொட்ட பிள்ளை கட்டி கொடுத்து அந்த பொட்ட பிள்ளை தலை பிரசவத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கும், அம்மா வீட்டுக்கு. இங்க அம்மாவும் மாசமா இருப்பாங்க. அது ஒரு காலம், அது ஒரு பைத்தியார காலம். ஆனா இப்ப அப்படியா? இப்ப நாகரிகங்கள் கூடி போச்சு. அதனால நான் இப்படி எல்லாம் உலகத்தை படைச்சிருப்பேன் பார்வதி. நீ பெண்ணாக பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, அவர்கள் எல்லாம் பார்த்தா இவருக்கு என்ன ஆச்சு அவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. நீ கைலாசத்துல இரு, ஆண்டவன் நான் போயிட்டு திரும்பி வரேன். ஆண்டவா, உங்க கூட வரும்போது படியிழந்து முடிக்க வரைக்கும் நான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன் அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று உங்க அண்ணே கோபால கண்ணை மேல சத்தியம் பண்ணி கொடுத்த என் கூட நீ படி இழக்கவா அப்படின்னு உடனே இவ்வளவுதானா? எங்க அண்ணே கோபால கண்ணை மேல சத்தியமா நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாப்பூட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதா தேவியும் அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? நாளை நல்ல தினையே கொண்டு நாளை எங்கோ வருவாரா, உரிய நல்ல தினையே கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, ஆளாக்கி தினையே கொண்டு நடக்க முடியல, கால் ரெண்டு வலிக்கு, கொஞ்ச நேரம் நம்ம இலைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லி கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருச்சகத்தை கண்டார்கள். ஆல விருச்சகத்தை கண்ட உடனே பார்வதா தேவி ஓடி போய் அந்த ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டிருந்தார். பகவானும் பார்வதியோடு அமர்ந்திருந்தார். கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்க மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகன், ஒரு 10 வயசு இருக்கும் பாத்துக்கோ, அவன மாதிரி ஒரு பையன் முனி கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பையை வெட்டி கொண்டிருக்கிறான்.
இருக்கின்றான். முனி கொப்புல உட்கார்ந்து அடி கொப்ப வெட்டினா அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் பாத்தியா? அவன் விடல சில காரியம் படல. ஆமா. அவன் நினைச்சிட்டான் ஏறும்போது ரொம்ப சங்கடப்பட்டு போனோம். ஆமா. கீழே வரும்போது சுழிவா வந்துடலாம் பாரு. ஆமா ரேகா வந்துடலாம்ல. சுழிவா வந்துடலாம். சரி. அதுக்கு தான் முனி கொப்புல உட்கார்ந்து அடி கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆஹா. அடி கொப்புல உட்கார்ந்து முனி கொப்ப வெட்டினா கொப்பு கீழே வரும், நம்ம கீழே இறங்கி வரலாம். வரலாம். முனி கொப்புல உட்கார்ந்து அடி கொப்ப வெட்டினா கொப்போட கீழே விழுந்துருவான். புத்திசாலி பையன். இந்த விவரம் இல்லாம பாலகன் மரத்திலே உட்கார்ந்து வெட்டி கொண்டிருக்க இருக்கும்போது அப்போ பார்வதி இந்த பாலகனை கண்டார். என்ன சொல்கிறாய்? ஐயையோ, புத்தி இல்லாத பாலகன், அறிவில்லாத பிள்ளை இப்படி முனி கொப்புல உட்கார்ந்துலாம் அடி கொப்ப வெட்டுதா? ஆண்டவா, நீங்க போய் அந்த பிள்ளையை இப்பமே காப்பாத்தி கீழே கொண்டு வாங்க. கொண்டு வாங்க ஐயா. சிவன் பார்த்தார். என்ன சொல்கிறாய்? இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கோம் போயிருக்கோம். இந்த ஆல மரமும் இல்ல, இந்த ஆடு மாடும் இல்ல, இந்த பையனும் இல்ல. இது என்ன ஒரு அதிசயமா இருக்கு அப்படின்னு சிவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்த்தார். இது யாருடைய வேலை? பார்வதி கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தா பாருங்க. அந்த மாய கண்ணன் மதுசூதனன் அந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணனுடைய வேலை. அன்னமுன்னு பாராம இவ சத்தியம் பண்ணி கொடுத்தால, இவ சத்தியத்தை மீறி நடக்காளா இல்ல சத்தியத்துக்கு இவ கட்டுப்பட்டு நடக்காளா அப்படின்னு பார்வதிய பரிசோதனை பார்க்கத்தான் சிவபெருமான் கண்ணபுரான் இப்படி ஒரு சூழ்ச்சிகளை செய்தார். இதை தெரிந்து கொண்ட ஆண்டவை என்னால காப்பாற்ற முடியாதென்றார். ஆண்டவா, கண்ணு முன்னால் ஒரு கொடுமை நடக்கும் போது காப்பாற்றி ஆக வேண்டும் அல்லவா? நீங்க காப்பாற்றவில்லையான உங்க பின்னால நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன், நான் கைலாசத்துக்கே வரமாட்டேன்னா. அப்ப சிவன் பார்த்தார், இவள் பிடிவாதத்துக்கு நம்ம என்ன செய்வது? சரி பரவாயில்ல பார்வதி, நீ சொல்லுவதை போலவே அந்த பாலகனை நான் காப்பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, அவன் எப்படியும் மரத்திலிருந்து கீழே விழுவான். கீழே விழும்போது என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பத்தா அப்பான்னு விழுந்தா நான் போய் காப்பியாத்துவேன். காப்பி நல்லா ஆத்துவேன். நீ காப்பி போட்டீங்கன்னா சீனியே போட வேண்டாமே. ஆமா நல்லா இருக்கும். கைராஜி இனிப்பு அப்படி இருக்கும். ஆமா அவன் சீனி போடாமலே இனிக்கும். ஆமா அது எப்படி இருக்குங்க? நீ ஐஸ் வச்சால் இப்படி வைக்க கூடாது. நாட்டு சக்கரை. ஆமா நாட்டு சக்கரை டீ குடிச்சிருக்கீங்களா? ஆமா நான் சக்கரை டீ குடிச்சிருக்கேன். அந்த சக்கரை நாட்டு சக்கரை ருசி இருக்கும். ஆமா பாப்பா காப்பி போட்டானா ஒரு நாள் ஊருக்கு போயிருந்தா அச்சங்குந்தத்துக்கு. ஆமா தாத்தா வந்துட்டோம்னு கடவுளா முட்டி எந்திரிச்சு அடே அப்பா வச்சு பதறி. ஆமா என் தாத்தா வந்துட்டாரு, ஒரு நாள் வராத மனுஷன். ஆமா டீய அப்படின்னு சொல்லி காப்பி போட்டா. ஆமா காப்பி போட்ட காப்பிய அங்கனே வச்சுட்டு அம்மாட்டுக்கு வந்துட்டேன். ஏன் காப்பி என்னாச்சு? காப்பி எப்படி இருமணி வீட்டுக்கு வந்து உனக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது பாத்துக்கோ. குடிப்பாரு. அப்படி சொன்னா இப்படி சொல்லுவே, இப்படி பங்கே கிடையாது. இல்ல அப்படி சொன்னா இப்படி சொல்லுவே, இப்படி சொன்னா அப்படி சொல்லுவே. ஆமா சரி காப்பியை குடிச்சு பாப்போம்னு பார்த்தேன். நான் கேக்கிய நல்லா சூப்பரா இருந்துச்சு. அப்ப இந்த பாலகன் கீழே விழும்போது அம்மான்னு சொன்னா பார்வதி காப்பாத்து, அப்பான்னு சொன்னா ஆண்டவன் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். பாலகனும் வெட்டு முடிந்தான், கீழே விழுந்தான். கீழே விழும்போது கொப்பு மேல பையன் கீழே, பையன் மேல கொப்பு கீழே. அவன் கரணம் போட்டு வாரான் பாருங்க. ஏ பாவி, அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பத்தா அம்மான்னு சொல்லி இருக்கலாம், இல்லைன்னா என்ன பத்தா அப்பான்னு சொல்லி இருக்கலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. பாவி அப்ப என்னதான் சொல்லி இருப்பான்? அத்தனை விட்டு எத்தனை சொல்லி இருப்பான்? ஆடியன்ஸ் நீங்களே சொல்லுங்க. ஆமா அந்த கேள்வி உங்ககிட்ட தான் விட்டுருக்கு. நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க சரியா சொன்னா எங்க தாத்தா 200 ரூபாய் தருவாரு. யார் ரூபாயா நான் எடுத்து கையில கொடுத்துறேன். சொல்லுங்க பாப்போம். அந்த அறியாத பிள்ளை கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது என்ன சொல்லி விழுந்திருப்பான்? யாரு சொன்னாலும் சரி. இல்ல அம்மா வேண்டும் சொல்லல, அப்பா வேண்டும் சொல்லல, அப்ப என்னதான் சொல்லிருப்பான்? விழுந்தவா வீட்டுக்காரிய போறா பிறகு நீங்களா சொன்னா நாங்க 100 ரூபாய் தருவோம், நாங்களா சொன்னா நீங்க தான் எங்களுக்கு ரூபா தரணும். எக்ஸ்ட்ரா ரூபா தரணும். சரி பரவாயில்ல, நாங்களே சொல்லுதோம். அப்ப இதுலயே தெரியுது நீங்க வில்ல கவனமா கேட்கலைன்னு அர்த்தம். ஆமா யூடியூப்ல நீங்க பார்க்கலன்னு அர்த்தம். பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. நான் செட்டேவனா வாக்கு சனியும் போக்கல. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில
ஆம்பளன் இருக்கான். என்ன 4 வழி சாலை ரோடா போடுவாங்க நாக்குல. அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்க வேண்டும். அப்ப இந்த இடத்தை கடந்து பகவானும் பார்வதியுமாக கைலாசத்திற்கு போவோம் என்று நாகலோக வழியாக நாதனும் பார்வதியும் நடந்து வல்லவாறாரு வருகிற வேளையிலே என்ன நடக்கும்? பகவானும் பார்வதா தேவியும் நாகலோகம் வழியாக கைலாசம் போவோம் என்று வந்து கொண்டிருக்க நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் பார்வதி பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அங்கே பாலகனை காப்பாத்த சொன்ன இங்க பிள்ளை வரம் கொடுக்க சொன்ன என்கிட்ட பேசாம வாழ்னார். பிள்ளை வரம் கொடுக்கலையான உமா பின்னால வரமாட்டேன் என்று சொல்ல அப்படியானால் நாகராஜன் நாகக்கண்ணையின் கணக்கை பார்க்க வேண்டும் என்று இரு பேர்களின் போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்தார். கணக்கிலே 2 பேரும் செய்த பாவத்திற்கு கை குழந்தையே கிடையாது. அதனால என்னால் முடியாதென்று இறைவனார் சொன்ன போது ஏ ஆதிசக்தி பார்வதியார் ஆண்டவனே பகவான் பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை கொடுக்க நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயம் மனம் கொடுப்பேன். அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து இரு பேர்களுக்குமே வரமாக கொடுக்க நாகலோக வட்டணத்திலே வட்டமாக அடுக்கி நாகம் 2 தன் உடலை சுற்றி தவம் இருக்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று மத்தியான நல்ல மதியம் போல உனக்கு மதிய உச்சி அந்த 8 நல்ல கலசத்தில அம்மா யாரால் எல்லாம் வந்து பிறக்க போறா தாயம் முதலாம் எது நல்ல கலசத்தில எங்க பத்திரம் காளி அம்மா தான் பிறந்தா அவன் முதலாவது கலசத்தில பத்ரகாளி நான் பிறந்தா அவ 2வது கலசத்தில ஈஸ்வரியா நான் பிறந்தா 3வது கலசத்தில முத்தாரம்மா நான் பிறந்தா 4வது கலசத்தில ராகம்மா நான் பிறந்தா 5வது கலசத்தில அழகுராட்சி நான் பிறந்தா அவள் 6வது கலசத்தில அழகு மாரியம்மா நான் பிறந்தா அவ 7வது கலசத்தில ஏற்ற வடக்குத்தியா நான் பிறந்தா அவ 8வது நல்ல கலசத்தில எம்மா கலசத்தில அட்ட காளியாக அவதரித்தா ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நல்ல
அப்பாவே
சூலம் வந்து பிறந்த போது சூழ்ச்சி செய்ய பெண் பிறந்தாள் அந்த சூலத்தில கொலுவிருப்பாள் உன் சூழ்ச்சியத்தான் யார் அறிவார் என் தாயான பத்திரகாளி அவ சூலத்தையும் அம்மா கையில் எடுப்பாள் அவ கையில் எடுப்பாள் அவ சொல்லி வரத்தை கொடுப்பாளா அவள் அம்பிகையா பத்திரகாளி அவ மஞ்ச நல்ல முகத்தழகி அந்த முகத்தழகியை அவ மாயனோட தங்கையம்மா அவ கோல நல்ல முகத்தழகி அவ கோபால தங்கையம்மா அவ கும்பம் வந்து பிறந்திடுமா அது தோணகிரி மலையடியில அவ கும்பம் வந்து பிறந்த போது அவள் கூத்தாட பெண் பிறந்தாள் அவ கும்பத்தில அம்மா கொலுவிருப்பாள் உன் குமரனைய யார் அறிவார் அவ கும்பமத தலையில் வைப்பாள் அவ தலையில் வைப்பாள் கோடி மக்களுக்கு வரம் கொடுப்பாள் உனக்கு கிரக வந்து பிறந்திடுமா கிருஷ்ணகிரி மேடையில அம்மா கிரக வந்து உனக்கு பிறந்த போது அவ கிருபை செய்ய பெண் பிறந்தாள் அந்த கிரகத்தில் அம்மா கொலுவிருப்பாள் உன் கிருபைகளை யார் அறிவார் கிரகமத தலையில் வைப்பாள் அவ தலையில் வைப்பாள் கேட்ட மக்களுக்கு வரம் கொடுப்பாள்
ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.